ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஆன்லைன்லேயே எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி இந்த அக்கௌண்ட்டுக்கான வெர்ச்சுவல் டெபிட் கார்டை ஆன்லைன்லேயே எப்படி ஜென்ரேட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய எம்பினை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். மொபைல் அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே சேவிங் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கான வெர்ச்சுவல் டெபிட் கார்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரூபே டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சூஸ் கார்டு, இதில் வெர்ச்சுவல் டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே நோ வெர்ச்சுவல் டெபிட் கார்டு ஃபார் திஸ் அக்கௌண்ட். இது வரைக்கும் இந்த அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் எந்த ஒரு வெர்ச்சுவல் டெபிட் கார்டும் கிரியேட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் ரிக்வெஸ்ட் வெர்ச்சுவல் டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட் கார்டு டைப் ரூபே வெர்ச்சுவல் கார்டு. அடுத்து அதற்கு கீழே வேலிடிட்டி, இந்த கார்டு ஜென்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வேலிடிட்டியாக 60 மாதம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே நோட் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டில் இந்த வெர்ச்சுவல் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு 25 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இந்த 25 ரூபாயை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்தே மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வெர்ச்சுவல் டெபிட் கார்டை பயன்படுத்தி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வெர்ச்சுவல் டெபிட் கார்டினுடைய லிமிட்டை எப்போ வேணாலும் நீங்கள் அதிகப்படுத்தவோ இல்லை கம்மி பண்ணவோ முடியும். கூடவே இந்த வெர்ச்சுவல் டெபிட் கார்டை மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி லாக் அண்ட் லாக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். அடுத்து கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். சேவிங் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கு கீழே கார்டு டைப் ரூபே வெர்ச்சுவல் கார்டு. நெக்ஸ்ட் கார்டினுடைய வேலிடிட்டி மந்த் கொடுத்துருப்பாங்க 60 மாதம். அடுத்து இதில் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ், வெர்ச்சுவல் டெபிட் கார்டு ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. எந்த டேட் அண்ட் டைமில் இந்த வெர்ச்சுவல் டெபிட் கார்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்களோ அந்த டேட் அண்ட் டைம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே கார்டு டீட்டெயில்ஸ், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வெர்ச்சுவல் டெபிட் கார்டு, கார்டினுடைய நம்பரை இதில் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே உங்களுடைய நேம் இதில் டிஸ்பிளே ஆகும். அதற்கு பக்கத்துலேயே ஃபார் யூஸ் இன் இந்தியா ஒன்லி, இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இந்த கார்டை பயன்படுத்தி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கார்டு அப்ளை பண்ணி வாங்கினதற்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் கோ டு ஹோம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அகைன் இதில் ரூபே டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வெர்ச்சுவல் டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கார்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். கார்டினுடைய நம்பரை செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஹைட் பண்ணியிருப்பாங்க. கார்டினுடைய நம்பரை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வியூ கார்டு டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அத்தன்டிகேட் வித் எம்பின் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனுக்கான எம்பினை என்டர் பண்ணுங்கள். அடுத்து இதில் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கார்டினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ இதில் டிஸ்பிளே ஆகும். கார்டினுடைய 16 டிஜிட் நம்பர், சிவிவி நம்பர், வேலிட் த்ரூ, எந்த மாதம் எந்த வருடம் வரைக்கும் இந்த கார்டு வேலிடோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டினுடைய டீட்டெயில்ஸை பயன்படுத்தி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் வலைத்தளங்களில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். கூடவே ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரியான யூபிஐ அப்ளிகேஷனில் இந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கார்டினுடைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை அங்கே என்டர் பண்ணி இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டை உங்களுடைய ஃபோன்பே அல்லது கூகுள் பேயில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டெபிட் கார்டுக்கான மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மேனேஜ் லிமிட்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமமாக 50,000 கொடுத்துருக்குறாங்க. இந்த லிமிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நியூ டொமஸ்டிக் கார்டு லிமிட், இதில் நீங்கள் 50,000க்கும் குறைவாக எந்த அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண புதிய கார்டு லிமிட் செட் ஆயிரும். அடுத்த பிளாக் வெர்ச்சுவல் டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த கார்டை விரும்பும் பட்சத்தில் டெம்பரவரியாவோ இல்லை பெர்மனண்ட்டாவோ நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டுக்கான வெர்ச்சுவல் டெபிட் கார்டை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.